அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக மத்திய உள்துறை அமைச்சகம் லுக் அவுட் சர்க்குலரை வெளியிட்டிருக்கிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் அந்நிய செலாவணி மோசடி வழக்கு விசாரணையில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதைத் தொடர்ந்து கார்த்தி சிதம்பரத்தை கண்காணிக்கும் வகையில் லுக் அவுட் சர்க்குலரை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் பாஸ்போர்ட் சட்டம் 10B பிரிவின் கீழ் லுக் அவுட் சுற்றறிக்கை வெளியிடப்படுகிறது. உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே லுக் அவுட் சுற்றறிக்கையை ரத்து செய்ய கோரி கார்த்தி சிதம்பரம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று நீதிபதி துரைசாமி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கார்த்தி சிதம்பரம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராவதற்கும் லுக் அவுட் சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டிருந்தா என்பதை மத்திய அரசிடம் கேட்டு சொலிசிட்டர் ஜெனரல் ராஜகோபாலன் விளக்கம் அளிக்கவும் வசதியாக வழக்கின் அடுத்த விசாரணையை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.